வழி வாசல்களை திறப்பவர் கர்த்தரே. ஆகாரின் கண்களை திறந்தவர், பீலையாமின் கழுதையின் வாயை திறந்தவர், பீலையாமின் கண்களை திறந்தவர், எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தவர், பவுலின் கண்களை திறந்தவர், லீதியாளுடைய இருதயத்தை திறந்தவர். நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய மனக்கண்களை திறந்து புதிய வழிவாசல்களை நமக்கு காட்ட வல்லவராய் இருக்கிறார். இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? பிலதெல்பியா சபையை குறித்து, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மனிதறியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது இல்லையா? தேவனை மட்டும் நம்ம மறுதளிச்சாம தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் நமக்கு புதிய திறந்த வாசலை வைத்திருக்கிறவரா இருக்கிறார். கண்கள் திறக்கப்பட்டதான புதிய வெளிச்சத்தை காண முடியும், புதிய ஒளியை காண முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்ஞான ஒளி இயேசு கிறிஸ்து தான். சரி, வேதத்துல அநேக அதிசயங்கள் கொட்டி கிடக்குது, நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதான் சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். வேதத்துல எல்லாமே எழுதிருக்குது. நம்மளுடைய சரீர பிரகாரமான கண்களை பார்க்கணுமே தவிர ஆவிக்குரிய கண்கள் நம்ம பார்க்கறது கிடையாது. சரிங்களா? உள்ளான மனுஷனுக்கு அது புரியறது கிடையாது. வெளியான மனுஷன் படிக்கிறான், ஆனா உள்ளான ஆவிக்குரிய மனுஷன் அதை படித்து அவன் புரிந்து கொள்வானே, ஆனால் அவனுடைய கண்கள் திறக்கப்படும். தேவனை ஜீவன் உள்ளவராக, அவர் மகிமை பொருந்தினவராக நம்முடைய கண்கள் காணும். நாம் வேதத்தை புரிந்து படிக்கும் பொழுது நம்முடைய தேவனை நம் கண்கள் மகிமை பொருந்தினவராக நாம் பார்ப்போம்.